ஹாய்! நான் உங்க அஃப்ரா. இது உங்க துல்ஹா சேனல். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பார்க்கலாம். ஸோ எல்லாருமே நம்ம வீட்ல எறா வாங்குவோம். ஸோ அந்த நம்ம தூக்கி போடுற மண்டை இருக்கும், எறாவுடைய மண்டை. ஸோ அத வச்சு ஒரு ரெசிபி செய்யலாம். ஸோ எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்ம தூக்கி போடுற அந்த மண்டை இருக்கு பாருங்க, அந்த மண்டைய மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மண்டையோடைய அந்த இத வந்து இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உள்ள வந்து வெள்ளையா ஒண்ணு இருக்கும். ஸோ இத தான் சுண்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இத நீங்க மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இத வந்து அத மட்டும் எடுத்துறலாம். ஈஸியாவே எடுத்துறலாம். ரொம்ப நேரம்லாம் ஆவாது. ஜஸ்ட் அந்த உள்ள இருக்கிறது மட்டும் இந்த மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்க, இதே மாரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். இத நல்லா வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வெள்ளையாயிரும். ஸோ இத ஃபுல்லாவே நம்ம இந்த மாரி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மண்டையிலேருந்து லேசா அப்படி பிச்சிங்கன்னா அந்த அந்த இது மாரி வெள்ளையா வரும் இந்த மாரி. ஸோ இத நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட வந்து உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு பெரட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்ல நேரா ஸ்டவ்ல போட்டு நீங்க எது பண்ணாலும் ஓகே. ஸோ எண்ணெய ஊத்தி இதில வந்து உப்புத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வறுத்து நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா சூப்பரான ஒரு இறால் சுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷலு. ஸோ மோஸ்ட்லி அங்க நெறைய பேர் செஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்க இத மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நார்மலா வெறும் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி, நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த சுண்ட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கது அதையும் போட்டு, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகாய்த்தூள் இது மட்டும் சேர்த்து இந்த மாரி வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுண்டு வந்து ரொம்ப ஈஸியாவே ரெடி ஆயிரும். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். எறா மாரியே இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ பாருங்கள், நம்மளோட சுண்டி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.